வணக்கம் செலினா. தற்போதைய கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது விவரமிட. சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் என்பது கடந்த 17ஆம் தேதியிலிருந்து நடைபெற்று வருகிறது. இன்றுடன் இந்த நேர்காணல் என்பது நிறைவு பெற இருக்கிறது. இறுதி நாளான இன்று குறிப்பாக திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திமுகவை பொறுத்தவரையிலும் அமைப்பு ரீதியாக 8 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 21 சட்டமன்ற தொகுதிகளில் 700 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இன்று விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடத்தி வருகிறார். முதலாவதாக திருச்சி மாவட்டத்திற்குட்பட்டு இருக்கக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வேட்புமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்திலும் அதேபோல பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நேர்காணலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, இளைஞர்கள் அதேபோல பெண்கள் மத்தியில் திமுகவிற்கு எந்த அளவிற்கு வரவேற்பு இருக்கிறது, திமுகவின் திட்டங்கள் அந்த தொகுதிக்கு எப்படி கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளாக இருந்தால் அந்த தொகுதிகளில் கூடுதலாக மதிப்பெண் பெற்று எப்படி வெற்றிகளை சேர்க்கலாம் என்பது தொடர்பாகவும், ஏற்கனவே தோல்வியடைந்த தொகுதிகளாக இருந்தால் அங்கு வெற்றி பெறுவதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேர்காணல் நடத்தவர்களிடம் கேள்விகளை கேட்டு வருகிறார். அதேபோல புதிதாக வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தொகுதிகளாக இருந்தால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தால் எப்படி நீங்கள் அந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை தேடுவீர்கள் என்பது தொடர்பான கேள்விகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடத்தி வருகிறார். 17ஆம் தேதியிலிருந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த நேர்காணலில் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் என இருவேளையிலும் நேர்காணல் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. காலை 10 மணிக்கு தொடங்கி 2 மணி வரையிலும், அதே போல மாலை 5 மணிக்கு தொடங்கி 9 மணி வரையிலும் என நேர்காணல் என்பது நடத்தி வருகிறது. ஒரு பக்கம் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, மற்றொரு பக்கம் திமுக தேர்தல் அறிக்கை பணி, அதே போல நேர்காணல் உள்ளிட்ட பணிகள் என்பது தொடர்ச்சியாக திமுக தேர்தலில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் தான் இன்றுடன் நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. அதே போல தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் இன்று அல்லது நாளைக்குள்ளாக ஓரிரு நாட்களுக்காக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் திமுக சார்பில் போட்டியிட இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் என்பது 30ஆம் தேதி தொடங்கி இருக்கிறது. அதற்கு முன்னதாக வேட்பாளர்கள் பெயர்கள் என்பது அறிவிக்கப்படும். அதற்கு பிறகாக வேட்புமனு தாக்கல் நடைபெறும். அதற்கு பிறகாக பரிசீலனை உள்ளிட்ட பல்வேறு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அடுத்த வாரத்திலிருந்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான பணிகளையும் வியூகங்களையும் அமைக்க இருக்கிறது திமுக. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக தேர்தல் பணிகளை வேகமெடுத்து வருகிறது. அந்த வகையில் இன்றுடன் நேர்காணல் என்பது நிறைவு பெற இருக்கிறது. இன்று காலையில் தஞ்சாவூர், அதே போல திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களுக்கும், மாலையில் புதுக்கோட்டை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கான அந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக கலந்து கொண்டு வரக்கூடிய அந்த நேர்காணல் கலந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக கேட்டறிந்து அந்த தொகுதி வாரியாக நேர்காணலை நடத்தி வருகிறார். தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், அதே போல ஏற்கனவே தொகுதியில் தீர்க்கப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொகுதியில் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இங்கு வரக்கூடிய நேர்காணல் கலந்து கொள்பவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். அதே போல வெற்றி வாய்ப்புகள் அந்த தொகுதியில் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாகவும் கேட்டறிந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கும் மேலாக வெற்றி பெறுவதற்கான அனைத்து வியூகங்களையும் திட்டமிட வேண்டும் என்பதற்காக நேர்காணல் என்பது தொடர்ச்சியாகவே நடைபெற்று வருகிறது. செலினா, கடந்த 17ஆம் தேதியிலிருந்து இன்று வரை நடத்தப்பட்ட இந்த நேர்காணலில் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்களின் இறுதிக்கட்ட பட்டியலானது எப்போது வெளியாகும் என எதிர்பார்க்கலாம்? அதாவது திமுக கூட்டணி கட்சிகளுடனான இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்னும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல விசிக, மக்கள் நீதி மய்யம், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு இடையேயான அந்த தொகுதி பங்கீடு என்பது இன்னும் உறுதியாகாமல் இருக்கிறது. இன்று அல்லது நாளைக்குள்ளாக கம்யூனிஸ்ட், அதே போல விசிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளுடனான அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தான பிறகுதான் தேமுதிகவிற்கு முதற்கட்ட பேச்சுவார்த்தை அல்லது நேரடியாக வந்து கையெழுத்து இடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வாரத்திற்குள் அனைத்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் நிறைவு பெற்ற பிறகாக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக அந்த தொகுதிகளுக்கான பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும். அதற்கு அடுத்த கட்டமாக திமுக சார்பில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது இந்த வார இறுதிக்குள் அல்லது அடுத்த வாரத்திற்குள்ளாக அந்த அறிக்கையாக முதலமைச்சர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை வேகம் எடுப்பது தொடர்பாக திமுக தொடர்ச்சியான அறிவிப்பு
அறிவிப்புகள் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அந்த புதுச்சேரி இடையே இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் இடையேயான அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இன்றோடு வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவேற இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஒப்பந்தம் முதற்கட்டமாக கையெழுத்தாக இருக்கிறது. இன்று பிற்பகலுக்கு பிறகாக அல்லது மாலைக்குள்ளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நாளை அல்லது நாளை மறுநாள் விசிக, மக்கள் நீதி மய்யம், அதே போல தேமுதிகவிற்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. இன்று தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்த மாவட்ட செயலாளர்களுடனான அந்த பேச்சுவார்த்தை நிறைவேற்ற பிறகாக திமுகவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மாநிலங்களவை தேர்தலுக்கான அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பொழுதே தேமுதிகவை பொறுத்தவரையிலும் 10 இடங்கள் வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் கையெழுத்து ஒப்பந்தம் என்பது ஆகியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த 4 கட்சிகளுடன் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு திமுக சார்பில் எத்தனை தொகுதிகளில் திமுக போட்டியிட இருக்கிறது என்பது தொடர்பான அந்த எண்ணிக்கை அடிப்படையிலான எண்ணிக்கை என்பது வெளியிடப்படும். அதற்கடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த தொகுதிகள் திமுகவிற்கு வழங்கப்பட இருக்கிறது, அந்த தொகுதிகளில் யார் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் என்பது திமுக சார்பில் அறிக்கையாகவோ அல்லது முதலமைச்சர் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாகவோ அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2021ஆம் ஆண்டு நடைபெற்றிருந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை முதலமைச்சர் அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தான் எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்தார். அதே போல இந்த முறையும் செய்தியாளர்கள் சந்திப்பால் வாயிலாக அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக நடைபெறக்கூடிய பணிகள், இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கக்கூடிய தொகுதிகள், இந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்ற பிறகுதான் திமுக சார்பில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள், அதே போல எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தக்கூடிய நாட்களில் திமுக தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.